எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வினோத பிரசனம் நம்பர் 2. அதாவது ஆருடல் லக்ன நிர்ணயம். அதுதான் இன்னைக்குரிய கான்செப்ட்டு. அதாவது ஒருத்தர் என்ன கேள்வி கேட்பார் அப்படிங்கிறத எதுவுமே இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேர் தான் பிரசன்னம். இப்போ ஆருடம் அப்படிங்கிறது கடந்த கால கொஸ்டினை சொல்கிறது தான் ஆருடம். நிகழ்கால கொஸ்டினை சொல்கிறது தான் உதயம்னு சொல்கிறோம். இப்போ ஆருடல் லக்னம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குது, கடந்த கால சம்பவங்களை பற்றின அந்த கேள்வி தான் ஆருடம். அப்போ அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஆருட லக்னத்தை பிரசனம் மூலிமா எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த லக்னம் நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அந்த ஆருட லக்னத்தை எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது ஒன்றும் கிடையாது, நவாம்சம் தான் இந்த 9 நம்பர். நவாம்சம்னா நம்ம எப்படி ராசி கட்டத்தில் இருக்கிறத நவாம்சத்தில் நம்ம ஃபில் பண்ணுறோம். நட்சத்திர பாதசாரங்களை எப்படி ஃபில் பண்ணுறோம்? அஸ்வினி 1 2 3 4 பாதம் இருக்குது. அப்போ அது மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் ஃபில் பண்ணுறோம். பரணி 1 2 3 4 பாதம் இருக்குது. அதை எங்கேருந்து ஃபில் பண்ணுறோம்? சிம்மத்துலேருந்து விருச்சகம் வரைக்கும் ஃபில் பண்ணுறோம். கிருத்திகை 1 2 3 4 பாதங்கள் இருக்குது. அது தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் ஃபில் பண்ணுறோம். இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திர வரிசைகளை இந்த 12 ராசிக்கும் ஃபில் பண்ணுறோம். அப்போ இங்கே 4 4 4 12 ராசி சரியாக போச்சு. அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நட்சத்திரங்களில் 4 4 4 பாதங்கள் 12 ராசியை ஃபில் பண்ணிடும். அப்போ இந்த 9 ரவுண்டு 108 பாதங்களாக ஃபில் ஆகும். 12 × 9 எவ்வளோ? 108 நட்சத்திர பாதம் ஒரு டோட்டல் ராசி மண்டலத்தை ஃபில் பண்ணும். அப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 1ஆம் நம்பர் அப்படிங்கிறத அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படிங்கிறத 1ன்னு எடுத்துக்கிறோம். ரோஹிணி மிருகசீடம் திருவாதிரை அப்படிங்கிற 2ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது முதல் ரவுண்டில் அஸ்வினி பரணி கிருத்திகை 4 4 பாதங்கள், அது முதல் ரவுண்டு. ரெண்டாவது ரவுண்டில் ரோஹிணி மிருகசீசம் திருவாதிரை ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் 4 பாதம் அப்படிங்கும்போது 12 பாதம் 12 ராசி ஃபில் ஆயிரும். அடுத்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 4 4 பாதங்கள், அது 3வது ரவுண்டு. மகம் பூரம் உத்திரம் இது 4வது ரவுண்டு. ஹஸ்தம் சித்திரை சுவாதி 5வது ரவுண்டு. விசாகம் அனுசம் கேட்டை இது 6வது ரவுண்டு. மூலம் பூராடம் உத்திராடம் இது 7வது ரவுண்டு. திருவோணம் அவிட்டம் சதயம் இது 8வது ரவுண்டு. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இது 9வது ரவுண்டு. அப்போ இந்த ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் இந்த நட்சத்திர பாதங்கள் நீங்கள் நவாம்சத்தில் ஃபில் பண்ணுறது தான் நான் 1 2 3 4 5 6 7 8 9ன்னு போட்டிருக்கேன். நவாம்சம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ முதல் நவாம்சத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை வரும் முதல் ரவுண்டு. அப்படியே 9 ரவுண்டு நான் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு புரியுதான்னு பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம ஆருட லக்னத்தை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரசனத்தில் நான் சொல்கிறேன். ஜாதகத்தை பற்றி நான் பேசலை. நீங்கள் பிறந்த கால ஜாதகம் தேவையில்லை. பிறந்த கால ஜாதகம் இல்லாமலே உங்கள் பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். அதுக்கு தான் இந்த பிரசன முறை யூஸ் ஆகும். இதில் ஒருத்தர் காலையில் 10:42க்கு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 10:42க்கு ஒருத்தர் என்ற கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவர் மைண்டில் என்ன ஓடும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் பிரசன்னம். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த நிமிஷங்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 42 நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 4 + 2 கூட்டினா என்ன வருது? 6ஆம் நம்பர் வருதா? அப்போ 6ஆம் நம்பர் எந்த நட்சத்திரத்தை குறிக்குதுன்னு எடுத்துக்கணும். விசாகம் அனுசம் கேட்டை தான் 6ஆம் நம்பர். அப்போ விசாகத்தில் 4 பாதம் இருக்குது, அனுசத்தில் 4 பாதம் இருக்குது, கேட்டையில் 4 பாதம் இருக்குது. இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 6வது ரவுண்டில் வரக்கூடியது தான் நம்ம இப்போதைக்கு பிரசனத்தில் வருது. இப்போ 42 நிமிடத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ நிமிஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 + 2 6. அப்போ 6வது ரவுண்டில் என்ன வருது? விசாகம் மனுஷம் கேட்டை. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 10 மணிக்கு அந்த கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ காலையில் இருந்தாலும் ஓகே தான், நைட்டில் இருந்தாலும் ஓகே தான். இந்த 10 நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எத்தனாம் பாதம் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு இந்த 10 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ இதில் மொத்தம் 12 பாதம் இருக்கா? விசாகத்தில் ஒரு 4 பாதம், அனுசத்தில் ஒரு 4 பாதம், கேட்டையில் ஒரு 4 பாதம் இருக்கா? அப்போ 12 பாதத்தில் இந்த 10 மணிங்கிறதுனால 10ஆம் பாதத்தை நம்ம சூஸ் பண்ணுறோம். மொத்தம் 12 மணி நேரம். அப்போ ஒவ்வொரு மணி நேரம் ஒரு பாதத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ 10 மணி அப்படின்னா 10ஆம் பாதம் என்ன? விசாகம் 4 பாதம் போயிடுச்சு, அனுசம் 4 பாதம் போயிடுச்சு. அப்போ 8 பாதங்கள் முடிஞ்சிருச்சு. கேட்டையில் 2வது பாதம் அப்படிங்கிறது தான் மொத்தத்தில் 10வது பாதமாக வரும். 4 + 4 8 பாதம் முடிஞ்சிருச்சு. இந்த கடைசி 4 பாதத்தில் ஒரு 2 பாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்டை 2 அப்படிங்கிறது தான் 10ஆம் பாதமாக வரும். அப்போ அதை தான் 10 மணின்னு சொல்கிறோம். 10 மணி அப்படின்னா 10ஆம் பாதம்னு எடுத்துக்கோங்க. அப்போ இப்போ ஓடிட்டுருக்க லக்ன புள்ளி கேட்டை 2ல் ஓடுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளோதான் லாஜிக்கு. அப்போ லக்ன புள்ளி கேட்டையில் 2 அப்படின்னு நிர்ணயம் பண்ணி நீங்கள் பலன் சொல்லலாம். இது மெத்தட் நம்பர் 1. ஆருட லக்னம் நிர்ணயிக்கக்கூடிய மெத்தடில் இது ஃபஸ்ட்டு மெத்தடு. இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்றைக்குரிய கோச்சார நிலவரத்தை எடுத்துக்கோங்க. கோச்சார கிரகம் இன்றைக்கி 17/1/2026 கோச்சாரத்தில் இந்த கேட்டை 2ங்கிறது யார்? புதனா? கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரமா?
அப்போ புதன் வந்து கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். உத்திராட 2ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ உத்திராட 2ஆம் பாதத்தை வந்து லக்ன புள்ளியாக எடுத்துக்கணும். உத்திராட 2ஆம் பாதம் வந்து எந்த ராசியில் இருக்குது? மகர ராசியில் இருக்குது. அந்த லக்ன அதிபதி யார்? மகர ராசி அதிபதி சனி. இப்படி இந்த லக்ன புள்ளி, லக்னத்தினுடைய ராசி இதெல்லாம் நிர்ணயம் பண்ணி கோச்சார கிரக நிலவரத்தை வச்சு நீங்கள் பலன் சொல்லணும். இது மெத்தட் நம்பர் 2. இந்த 2 மெத்தடில் எதை யூஸ் பண்ணி பலன் சொன்னாலும் உங்கள் பலன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை இன்னும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த 2ல் வந்து எது எனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்கணும். உங்கள் எண்ணம் அப்படிங்கிறது தான் லக்ன புள்ளி. அப்போ எண்ணம் வந்து எது சார்ந்து இருக்குது? புதன் சார்ந்து எண்ணங்கள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்போ கேட்டை நட்சத்திரம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பத்திரப்பதிவு ஆஃபீஸை குறிக்குது. கேட்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய பில்டிங்கை குறிக்குது. கேட்டை அப்படிங்கிறது வந்து வேறு என்ன குறிக்குது? புள்ளிமானை குறிக்குது. அப்போ புள்ளிமான் ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார்னா, இந்த புதன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போது உத்திராட நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா கீரிப்பிள்ளையை குறிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுமாட்டை குறிக்குது, யானையை குறிக்குது. அப்போ பசுமாடு, யானை, கீரிப்பிள்ளை இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அல்லது இன்றைக்கி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறோம். அப்போ இதில் எது பார்த்தாரோ அதை தான் நீங்கள் வந்து லக்ன புள்ளியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் பலன் சொல்லலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நிர்ணயம் பண்ணி பலன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா எதனாலும் நீங்கள் வந்து லக்னமாக போட்டு நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும். ஆனால் அவங்க எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்ன புள்ளி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் தான் அவங்க எண்ணம் ஓடிட்டுருக்கும். இதை நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேட்டை 2 அப்படிங்கிறது எங்கே போய் நிற்கும்? நவாம்சத்தில் அப்படின்னா மகர ராசியில் போய் நிற்கும். கேட்டை 1 வந்து தனுசு, கேட்டை 2 மகரம், கேட்டை 3 கும்பம், கேட்டை 4 வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ கேட்டை 2 வந்து மகர ராசியில் போய் நிற்கும். இப்போ நீங்கள் இந்த புதன் வந்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கா, அதுவும் மகர ராசியில் போய் நிற்கிது பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு வகையில் கோஇன்சிடென்ஸ் ஆகுது பாருங்கள். அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் பிரசனம் வந்து கரெக்டாக தான் வரும். பிரசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அந்த வார்த்தை வந்து கரெக்டாக பலிதமாகும். அதை நீங்கள் தப்பாக நினச்சா கூட அது கரெக்டாக தான் பலிதமாகும் அப்படிங்கிறது தான் பிரசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் பிரசனம் பார்த்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய பலன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான் மேட்ரு. நீங்கள் என்ன மைண்டில் அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை வச்சு பலன் சொல்லுங்கள். பலன் வந்து கரெக்டாக வரும். அப்போ ஆரோட லக்ன நிர்ணயத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, லக்ன புள்ளி வந்து கேட்டை அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ புதன் நட்சத்திரம், புதன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த புதனையும் அது இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் கம்பைன் பண்ணியே நீங்கள் பலன் சொல்லலாம். அப்போ புதன் அப்படிங்கிறது யார்? தாய்மாமன். உத்திராடம் அப்படிங்கிறது யார்? சூரியன். அப்போ புதன் சூரியன் அப்படின்னு கம்பைன்ட் ஆகிடுச்சுன்னா இது சார்ந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். புதன் சூரியன்னா என்ன? கவர்மெண்ட் ஸ்கூலு. சூரியன்னா கவர்மெண்ட்டு, புதன் அப்படின்னா பள்ளிக்கூடம். அப்போ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கி போனீங்களா, அல்லது வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கலாம். அல்லது கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அல்லது வந்து இது கவர்மெண்ட் சார்ந்த பார்க்குக்கு எதுவும் போனீங்களான்னு கேட்குறோம். ஏன்னா புதன்கிறது பார்க்கு, சூரியங்கிறது கவர்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட் சார்ந்த மெயின் ரோட்டில் வந்து பக்கத்தில் பார்க்குக்கு எதுவும் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பொக்கே எதுவும் ப்ரெசென்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கலாம். இப்படி வந்து அப்போ புதன் அப்படிங்கிறது பேச்சு, இது வந்து அரசு அதிகாரி. அப்போ அரசு அதிகாரிகிட்ட வந்து இன்றைக்கி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தொடர்பு படுத்தி கேட்கும்போது இந்த சம்பவங்கள் அவர் ஆமான்னு தான் சொல்வார். அந்த மாதிரி ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் லக்ன புள்ளியை நிர்ணயம் பண்ணி இந்த லக்னாதிபதி யாருன்னு பார்த்துட்டு கோச்சார கிரக நிலவரத்தை நிரப்பி நீங்கள் வந்து பிரசனம் சொல்ல முடியும். இது ஆரோட லக்னம் நிர்ணயித்து சொல்லக்கூடிய பிரசன முறை. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து கேட்டை அப்படிங்கிறது வந்து இந்திரன் பிறந்த நட்சத்திரம். அப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த இந்திரன் சார்ந்த சீரியல் எதுவும் பார்த்தீங்களா, அல்லது இந்திரன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா, இந்திரஜா அப்படின்னு யாரும் இருக்காங்களா, இந்திரா அப்படின்னு யாரும் இருக்காங்களா, அவங்க வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லணும். அல்லது வந்து இந்திரன் வந்து சீரியலில் வந்து இந்திரன் சீரியல் வந்து பார்த்தீங்களா, அதான் இதில் வராங்கள்ல தேவர்களில் இந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சார்ந்த கதைகள் எதுவும் படித்தீங்களா, அல்லது இந்திரான் யாரும் இருக்காங்களா, இந்திரஜான் யாரும் இருக்காங்களா, இந்திரஜித் அப்படின்னு யாரும் இருக்காங்களா, இந்த மாதிரி வந்து சத்யஜித்னு யாரும் இருக்காங்களா, இந்த மாதிரி பேர் கொண்டவங்க வந்து உங்கள்கிட்ட பழக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏதோ ஒரு வகையில் தொடர்புபடி பார்த்து ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டு அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த லக்ன புள்ளியை நிர்ணயம் பண்ணி நீங்கள் பலன் சொல்லும்போது இந்த பலன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கு வந்து ஜாதகம் தேவையில்லை, வெறும் கோச்சார கிரகத்தை வச்சு நீங்கள் பிரசனம் சொல்ல முடியும். கோச்சாரம் இல்லாமலும் பிரசனம் சொல்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரோட லக்னம் வந்து ஏற்கனவே கடந்த காலத்தை பற்றின கேள்விக்கு பதில் சொல்கிறது மட்டும்தான் ஆரோட லக்னம்.
உதய லக்னம் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள். அப்போ நம்ம சொல்கிறது வந்து ஆருட லக்னத்துக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். உதய லக்னங்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு கோச்சாரத்தில் என்ன லக்னம் ஓடுதோ அது உதய லக்னமாக எடுத்து பலன் சொல்லலாம். நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் சொல்லக்கூடிய பலன்கள். நான் சொல்கிறது கடந்த கால பலன்கள். இப்போ ஏதோ தொலைஞ்சிருச்சு அது கிடைக்குமான்னு கேட்குறாங்க, அல்லது நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது வந்து நான் நகை கடன் வாங்கியிருக்கேன் அதை எப்போ அடைப்பேன்னு கேட்குறாங்க. அப்போ கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களுக்கு தீர்வு கேட்டு வர்றது தான் நம்ம பிரசன்ன மூலியமாக சொல்ல முடியும். நிகழ்காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த லக்னம் தேவையில்லை. அந்த டைமில் உங்கள் கோச்சாரத்தில் என்ன லக்னம் ஓடுதோ அதையே நீங்கள் வந்து எடுத்து பலன் சொல்லலாம், நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும். ஆருட லக்னங்கிறது இறந்த காலம் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு தீர்வு சொல்கிறது. அதுக்குரிய லக்ன புள்ளி நிர்ணயம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்த்தோம். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய பிரசன்ன வீடியோக்கள் நான் அடுத்தடுத்து போடலான் இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.